والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سمعوا ما أنزل إلى الرسول ترى أعينهم تفيض من الدمع مما عرفوا من الحق يقولون ربنا آمنا فاكتبنا مع الشاهدين وما لنا لا نؤمن بالله وما جاءنا من الحق ونطمع أن يدخلنا ربنا مع القوم الصالحين صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைய தினம் 7வது ஜுஸு ஓதி முடிக்கப்பட்டது. وإذا سمعوا அல்லாஹுடைய கிருபையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தையும், அதை தொழுகையில் ஓதும் பாக்கியத்தையும், அதை தொழுகையில் நின்று கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கியதை போன்று குர்ஆனின்படி செயல்படக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் அல்லாஹுடைய வசனங்களை கேட்குறோம். அல்லாஹ் சொல்றான், ஈமான்தாரிகளுடைய நிலை எப்படி இருக்கும்னு சொன்னால், அல்லாஹுடைய வசனங்களை கேட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும். குர்ஆனை கேட்டா அவங்க உள்ளத்தில் என்னாகும்? ஈமான் அதிகமாகும். அந்த நிலை சஹாபாக்களிடம் இருந்தது. இன்று ஓதப்பட்ட முதலாவது வசனத்தில் அல்லாஹ் அதை சுட்டி காட்டினான். கிறிஸ்தவர்களாக இருந்து ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை செவிதாழ்த்தி கேட்டதும் வஇதா சமிஉ மா உன்ஸில இலர் ரசூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வஹியாக இறக்கப்பட்ட இந்த வசனங்களை கேட்டால், நபி அந்த நேரத்தில் அவர்களை நீங்கள் பார்த்தால் தரா அயுனஹும், அவர்களுடைய கண்ணை நீங்கள் பார்த்தால் தஃபீது மினத் தம்இ மிம்மா அரஃபு மினல் ஹக், சத்தியமான இந்த மார்க்கத்தை புரிந்து கொண்டு இவ்வளவு தெளிவான மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறானே என்ற ஆனந்த கண்ணீரை வடிக்க நீங்கள் பார்ப்பீர்கள். எது அவங்கள கண்ணீர் சிந்த வச்சுச்சு? அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமான அமல் என்னன்னு சொன்னா அழுகிறது. அழுகிறது அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும். துஆவுல, தொழுகையில, குர்ஆன் ஓதும் போது, குறிப்பா பாவங்களை நினைச்சு அழுவும் போது அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான். அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாளையில அர்ஷுடைய நிழல்ல எல்லாரும் மக்கள் எல்லாம் பயத்தில பீதியில தடுமாறி கொண்டிருக்கும் போது 7 வகையான மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அர்ஷுடைய நிழல்ல இடம் கொடுப்பான். நிழலுடைய அருமை அப்பதான் விளங்கும். நிழலுடைய அருமை இப்ப நமக்கு தெரியாது. குளிர்ந்த இடத்துல இருக்கிறோம், மர நிழல்கள்ல இருக்கிறோம், தேவையான இடங்கள்ல நிழல்களை நாம உண்டாக்கி கொள்றோம். அதனால நிழல்ற அருமை இப்ப தெரியாது. கதுருன் நிஅமதி பஅத ஸவால், ஒரு பாக்கியத்துடைய அருமை எப்ப தெரியும் சொன்னா, அந்த பாக்கியம் போன பிறகுதான் தெரியும். பாக்கியத்தை அனுபவிச்சுட்டே இருக்கிற வரைக்கும் அதோட பாக்கியம் நமக்கு தெரியும். கையிட அருமை கை போனா தெரியும். ஒரு தாயுடைய அருமை தாய் போனா தெரியும். தந்தையினோட அருமை தந்தை இழந்த பிறகு தெரியும். ஒவ்வொரு பாக்கியமும் அப்படித்தான். நிழல்ல இருக்கிறோம், இதோட அருமை எப்ப தெரியும்? இந்த நிழலுங்கிறது இல்லைங்கிற இடம் வரும்போது. அதனாலதான் அல்லாஹ் சொன்னா சபஅத்துன், 7 வகையான மனிதர்கள், யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு, எந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலை தவிர வேறு நிழலே இருக்காது. தலைக்கு மேல சூரியன் வந்துடும். எத்தனையோ 1000 மைல் தூரத்தில் இருக்கிற சூரியனுடைய வெப்பத்தை இங்கிருந்து தாங்க முடியல, ஏசி கேட்குது நமக்கு. மஹ்ஷர் மைதானத்துல தலைக்கு மேல வந்துடும். மனிதன் அவருடைய பாவங்களுக்கு ஏற்ப வேர்வையில மூழ்கி இருப்பாங்க. எவ்வளவு பாவதாரியா இருப்பாங்களோ அவ்வளோ வேர்வையில மூழ்கி இருப்பாங்க. பயம் பீதியில என்ன முடிவு வரப்போகுதுங்கிற அச்சத்துல. அல்லாஹ் அந்த 7 வகையான மனிதர்கள்ல ஒரு மனிதர் யார் என்று சொன்னால்,
தனிமையில் அல்லாஹுவை சிந்தித்து அல்லாஹுவின் மீதான அச்சத்தின் காரணமாக கண்ணீரை சிந்தியவர்கள். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்காது யார் அல்லாஹுடைய பயத்துல அல்லாஹுக்கு முன்னாடி நாளைக்கு நிக்க வேண்டியது இருக்குதுங்கிற சிந்தனையோட கண்ணீர் சிந்துவாரோ, உண்மையிலே அதுக்காக யார் அழுகிறாரோ நிச்சயமா ஒரு நாள் போய் நிக்க வேண்டியது இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி ஒரு மாட்டினுடைய மடுவிலிருந்து பாலை கறந்த பிறகு அந்த பால் எப்படி திருப்பி அந்த மடுவுக்குள்ள போகாதோ, போறது சாத்தியம் இல்லையோ, அதுபோலதான் அல்லாஹுடைய அச்சத்தினால் அழுத கண்கள் நரகம் போகாது, சாத்தியமே இல்லை. அல்லாஹ்க்கு அவ்வளோ பிரியமான அழுகிறது. நம்ம அழுதுருக்கிறோமா? எது எதுக்கோ அழுதுருப்போம். அல்லாஹுடைய அச்சத்தால் ஒரு நாள் அல்லாஹ்ட்ட போக வேண்டியது இருக்குதுங்கிற அந்த விஷயத்தை மட்டும் மனப்பூர்வமா சிந்திச்சோன்னு சொன்னா தன்னந்தனியா போக வேண்டியது இருக்குது. வலகத் ஜித்துமூனா ஃபுராதா கமா ஹலக்னாக்கும் அவ்வல மர்ரா என்று ஓதப்பட்ட வசனத்தை கடைசியில் அல்லாஹ் சொன்னான், நிச்சயமாக நீங்கள் எல்லாம் நம்மிடம் வர வேண்டியது இருக்கிறது, நிச்சயமா வருவீங்க. எப்படி வருவீங்க தெரியுமா? கமா ஹலக்னாக்கும் அவ்வல மர்ரா, எப்படி முதல் தடவையா உங்களை தாயினுடைய வயிற்றுல தனியா உங்களை படைச்சேன், உலகத்துக்கு நீங்க தனியா வந்தீங்க, அதே மாதிரி நீங்க தனியா தான் என்கிட்ட வர போறீங்க. எல்லாம் சேர்ந்து ஜமாத்தா போக முடியாது அல்லாட்ட. உங்களுக்கு நாம் எதையெல்லாம் செல்வமாக அனுபவிக்கிறதுக்கு உலகத்தை தந்தோமோ, அந்த உணவு, அந்த உடை, அந்த வீடு வாசம், அந்த வாகனம், உற்றார் உறவினர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நீங்க வர போறீங்க. துண்டு துணி இல்லாம வந்தோம், போகும்போதும் அப்படித்தான் ஒரு துணியை மட்டும் சுத்தி வச்சு இறக்கிடுவாங்க கஃபன் துணியோட. அல்லாஹ் அதை ஞாபகப்படுத்துறான். அப்ப அதையெல்லாம் சிந்திச்சோன்னு சொன்னால் உண்மையிலே பயம் வந்துடும். அதை சிந்திக்க சைத்தான் விட மாட்டான். சிந்தனையை வேற பக்கம் திருப்புறதான் சைத்தான்ற வேலை. சைத்தான்ற வேலை என்ன? தக்பீர் கட்டிட்டா ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தக்பீர் கட்டிட்டீங்கன்னு சொன்னா ஷைத்தான் மனிதனுடைய இடது புஜத்தின் மீது முதுகுல வந்து உட்கார்ந்துருவான், கல்புக்கு நேரா. அவனுடைய பேரு வலஹான். வலஹான் என்ற ஷைத்தான் என்ன செய்வான்? எப்படி கொசு தன்னுடைய மூக்கை மனிதனுடைய உடம்பில் குத்தி இரத்தத்தை உறிஞ்சுகிறதோ, அதுபோல் அந்த வலஹான் என்ற ஷைத்தான் அடியான் தொழுகைக்கு தக்பீர் கட்டினதும் அவனுடைய கல்புக்கு நேரா பின்னாடி உட்கார்ந்து அவனுடைய சிந்தனையை கிளறி விட்டுருவான். உதுக்குரு கதா, உதுக்குரு கதா, நீ அல்லாஹ்வை சிந்திக்க கூடாதுன்னு சொல்லி அதை நினைச்சுப்பாரு. தராவி தொழுதோம், எத்தனை பேர் குர்ஆனை காதால கேட்டோம், எப்படியாவது கடத்தி விட்டா சரி, தொழுது முடிச்சா சரின்னு தொழுதோமா? அல்லாஹுடைய வசனத்தை கேட்கவாச்சு செய்வோமே. தொழுகையில கேட்கறது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு முழு குர்ஆனையும் கேட்கக்கூடிய பாக்கியம் முழுசா தொழுதா கிடைக்கும். பாதியிலே போனா கிடைக்காது. ருக்கு போற வரைக்கும் நின்று பேசிட்டு வந்து தொழுதா கிடைக்காது. நின்று தொழ முடியாட்டி உட்கார்ந்தாவது கேட்டோம். ரமலான்ல முழு குர்ஆனை அல்லாஹுடைய சன்னிதானத்துல தொழுகையில நின்று ஒரு குர்ஆனை கேட்கிற பாக்கியம், இது ஒரு தனி அமல். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க ரமலான்ல. அந்த வருஷம் எத்தனை ஆயத்துகள் இறங்கினுச்சோ அதை 2 தடவை நபி ஸல்லல்லாஹு ஓதி காட்டிடுவாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க ஓதுறது, சஹாபாக்கள் ஓத சொல்லி கேட்கவும் செஞ்சுக்கிறான். அப்போ ஷைத்தான் நம்மளை கேட்க விட மாட்டான். தக்பீர் கட்டி நம்ம அல்லாஹுக்கு முன்னாடி நிக்கிறோங்கிற எண்ணம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக காலையிலே நடந்ததெல்லாம் சிந்திக்க வைப்பான். அல்ல நாளைக்கு என்ன செய்யணும்னு சிந்திக்க வைப்பான். நாளைக்கு என்ன மறந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும், காணா போனதெல்லாம் தக்பீர் கட்டணும்னு ஞாபகத்துக்கு. இதான் ஷைத்தான்ட வேலை. நீங்க அல்லாஹ்வை சிந்திச்சு கண்ணீர் வடிச்சு அழுதுட்டீங்க, அல்லாஹ் உன் முன்னாடி நிக்கணுமே, என்னை நிக்க வச்சுட்டியே, உன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்தியே, இந்த நேரத்தை நாங்க மற்ற மாசத்துலாம் இப்படி நிப்போமா? இது உன்னுடைய கிருபையா அல்லாஹ், நீ கிருபை செய்ய போய் நான் வந்து நின்றுட்டேன் அல்லாஹ், இதை ஏத்துக்கோ அல்லாஹ். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபா, இரவு தொழுகிறாரு ரமலானுடைய இரவுல யார் ஈமானோட தொழுகுவார்களோ, உள்ளத்துல ஈமான் இருக்கணும், இஹ்திசாபா நன்மையை ஆதரவு வைத்து தொழுகிறாரோ, நான் தொழுகிறதுனால அல்லாஹ் என் மேல இறக்கப்பட்டு என் பாவத்தையெல்லாம் மன்னிச்சிருவான் அப்படிங்கிற அந்த நன்மையை ஆதரவு வைத்து எனக்கு பெரிய அந்தஸ்து ஆகிரத்துல கிடைக்கும் அப்படிங்கிற சிந்தனையோட தொழுதாதான் குஃபிர லஹு மா தகத்தம்,
போன ரமலான்லேருந்து இது வரைக்கும் செஞ்ச பாவம் எல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அந்த கூட்டத்தை நம்ம எல்லாரையும் சேர்ப்பானாக. அப்போ அந்த ஈமான் தான் உள்ளத்தில் எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்குமோ, எவ்வளவுக்கு அதை அதிகப்படுத்துகிற விஷயங்களை நம்ம கவனம் செலுத்துவோமோ, அந்த அளவுக்கு தான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்கிற லேசாக இருக்கும். அப்போ அந்த நஜ்ஜாஷி மன்னரும் அவருடைய சபையில் இருந்த அரசர்கள், ஹபஷா நாட்டில் எத்தியோப்பியான்னு சொல்லப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால வாழக்கூடிய காலத்தில் குறைசி எல்லாம் கொடுமை செஞ்சாங்க ஈமானை ஏற்றுக்கொண்ட மக்களை, முஸ்லீம்களை. அப்போ ஆரம்பத்தில் முஸ்லீமான மக்கள்லாம் யாரும் பலகீனர்கள், அடிமைகள், பெண்கள், சிறுவர்கள், ஏழைகள், இவங்க தான் ஆரம்பத்தில் ஈமானை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த மக்களை எல்லாம் கொடுமை செய்வாங்க. நம்மெல்லாம் வரலாறுல படிக்கிறோமா இல்லையா? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் அனுமதித்தாங்க, நாங்கள் எங்கேயாச்சும் போய் நாங்கள் என்ன செய்கிறோம், முஸ்லீம்களா அல்லாஹ்வை மட்டும் வணங்கி வாழ்கிறோம், எங்கள் ஈமானை இழக்க நாங்கள் தயாராக இல்லை, மக்கா விட்டு எங்கேயாவது நாங்கள் போயிடுறோம், கொடுமை செய்கிறோம். அல்லாஹுடைய அனுமதி கிடைச்சிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்க, நீங்கள் மக்கா விட்டு ஹிஜ்ரத் செஞ்சு போங்க. எங்கே போக சொன்னாங்க? குறிப்பிட்ட ஒரு ஊரை சொல்லி சொன்னாங்க, ஹபஷாவுக்கு போங்க. நஜ்ஜாஷி மன்னர் அவர் கிறிஸ்தவராக இருந்தாலும் நல்ல மனிதர், மனிதாபிமானவர், நேர்மையானவர், நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. அங்கே முதல் ஹிஜ்ரத் சஹாபாக்களுடைய ஜமாத் அங்கே போனுச்சு. அங்கே போய் அவங்க இருக்கக்கூடிய காலத்தில் தான் குறைஷிகள் இதை கேள்விப்பட்டு என்ன செஞ்சாங்க, நிம்மதியாக முஸ்லீம்கள் அங்கே போய் வாழ்கிறதா விடக்கூடாதுன்னு சொல்லி குறைஷிகள் படையெடுத்து அங்கே போய் என்ன செஞ்சாங்க, 2 பேர் அனுப்பி வச்சு அந்த நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட இவங்களை பற்றி தவறான செய்திகளை சொல்லி அவங்கள எப்படியாவது கொண்டு வந்து திருப்பி கொடுமை செய்யணுங்கிறதுக்காக போனாங்க. இது பெரிய சம்பவம். அப்போ அந்த நஜ்ஜாஷி மன்னர் சொன்னார், அவரை மயக்கிறதுக்காக இவங்க குறைஷிகள் என்ன செஞ்சுருந்தாங்க, நிறைய லஞ்சங்களை கொடுத்து அனுப்பியிருந்தாங்க, நிறைய விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் கொடுத்து, இதெல்லாம் அந்த பாதிரிமார்கள்ட்ட கொடுத்து அந்த அரசன்ட்ட போய் எப்படியாவது பேசி இவங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த அரசரை சந்திக்க முன்னாடி இந்த பாதிரிமார்கள் இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் லஞ்சத்தை கொடுத்து, எப்படியாவது நாளைக்கு அரசவையில் நாங்கள் பேசும்போது எங்களுக்கு சப்போர்ட்டாக பேசி அந்த மன்னரை எப்படியாவது இந்த முஸ்லீம்கள் இங்கே வந்து தஞ்சம் புகுந்திருக்கிற முஸ்லீம்கள் எங்கள் ஊரை சேர்ந்த அந்த வாலிபர்களை எங்கள்கிட்ட ஒப்படைக்கும்படி சொல்லுங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, போய் முறையீடு செஞ்சாங்க. அந்த பாதிரிமார்களும் அதிகாரிகளும் என்ன செஞ்சாங்க, அவங்கள்ட்ட லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு மறுநாள் அரசவையில் கூடும் போது இந்த மாதிரி செய்தியை சொன்னாங்க, எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க. அப்போ அந்த அரசர் சொன்னார், என்னைய நம்பி வந்த மக்களை நான் விசாரிக்காமல் உங்கள்கிட்ட ஒப்படைக்க முடியாது, அதனால் நான் விசாரித்து தான் இதை நான் முடிவு செய்வேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, கூப்பிட விட்டாங்க சஹாபாக்களை. சஹாபாக்களுக்கு பயம், ஏற்கனவே அங்கேயும் தப்பிச்சு வந்து நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா இங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணுறாங்களே. அப்போ சஹாபாக்கல்ல அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரர் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலாஹு முன்னாடி வந்தாங்க. அப்போ எடுத்து சொன்னாங்க, நாங்கள்லாம் ஈமான் ஏற்க முன்னாடி இப்படி நாங்கள்லாம் பிரச்சனையில் வாழ்ந்தோம், கஷ்டத்தில் வாழ்ந்தோம், எங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டோம், செத்த பிராணிகளை திண்டோம், சிலைகளை வணங்கிட்டு இருந்தோம், எங்களுக்கு மத்தியில் ஒரு நபி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வச்சான் என்று பெரிய ஒரு பயானே செஞ்சாங்க ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த நஜாஷி மன்னர்கிட்ட. இதை கேட்டு அவர் சொன்னார், இவ்வளவு தூய்மையான தெளிவான செய்தியை சொல்லக்கூடிய இந்த மனிதரை நாங்கள் உங்களோட அனுப்ப முடியாது, நீங்கள் திரும்பி போங்கன்னு சொல்லி அந்த குறைஷியால் அனுப்பி விட்டுட்டான். லஞ்சங்கள் எல்லாம் திருப்பி கொடுக்க சொல்லிட்டான். அதனால ஆத்திரம் கொண்ட அந்த குறைஷியர் என்ன செஞ்சாங்க, மறுநாள் சபையில் நான் அவங்களை என்ன செய்கிறேன், இருக்கிற முஸ்லீம்களை எல்லாம் கொலை செய்கிற மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறேன், அரசராலேயே நான் இவங்களை ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லி முடிவு செஞ்சுட்டு மறுநாள் வந்து சொன்னாங்க, இந்த முஸ்லீம்கள் எல்லாம் உங்களுடைய கிறிஸ்தவ மார்க்கத்தை பற்றி தவறான கொள்கையாக சொல்கிறாங்க, ஈசா அலைஹி ஸலாத்தை பற்றி இவங்க கொச்சைப்படுத்துகிறாங்க, இவங்க அவங்கள கடவுளாக ஏற்றுக்கிறது இல்லை என்பதாகலாம் முறையீடு செஞ்சாங்க. திருப்பி கூப்பிடப்பட்டாங்க சஹாபாக்கள். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு அரசர் கேட்குறாரு. சஹாபாக்கள் தெளிவாக சொன்னாங்க, சூரா மரியம் ஓதி காட்டினாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி, அவங்களுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது, அந்த மரியம் சூரா ஓதி காட்டின போது தான் அந்த நஜ்ஜாஷி மன்னர் அழுகிறார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ தெளிவான கருத்து. ஈசா அலைஹிஸ்ஸலாமும் இதையே தான் வந்து சொன்னாங்க, தன்னை கடவுள் என்று அறிமுகம் செய்யலை, நான் அல்லாஹுடைய மகன் என்று சொல்லலை, இன்னி அப்துல்லாஹ் ஆதானியல் கிதாப வஜஅலனி நபியாங்கிற இந்த மாதிரி வசனங்களை எல்லாம் கேட்டுட்டு அவருக்கு உள்ளத்து ஈமானே வந்துடுச்சு. அல்லாஹுடைய வசனத்தை கேட்டு நஜ்ஜாஷி மன்னருக்கு என்ன கிடைச்சிச்சுங்க, ஈமானை ஏற்றுக்கொண்டார்.
அவர் மட்டும் அழுகலை, அந்த சபையில் இந்த பாதிரிகள்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி ஒரு வேதம் இறக்கி சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது உண்மையான வேதமாகத்தான் இருக்குன்னு சொல்லி முஸ்லீமாவே ஆயிட்டாங்க. இன்னும் அவங்க மூக்கு உடைஞ்சவங்களாக குறைச்சி திரும்பி போனாங்க. அதை தான் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். இதா சமிஉ மா உன்ஸில இலர் ரசூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இறக்கப்பட்ட வசனத்தை அவங்க கேட்டாங்கன்னு சொன்னா அவருக்கு தரா அயுனஹும் தஃபீது மினத் தம்இ மிம்மா அரஃபு மினல் ஹக், அல்லாஹ் மீது உண்டான அந்த நம்பிக்கையில் அந்த ஆனந்த கண்ணீர் வடிப்பதை நபியை நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்லி. இப்போ கண்ணீர் வடிக்கிறது எப்போ வரும்? அல்லாண்டா யாருண்டு விளங்கணும். அல்லாஹ் எவ்வளோ மகத்தானவன், எவ்வளோ பெரிய சக்தி உள்ளவன். வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப், தன்னை பற்றி அல்லாஹ் பக்கத்துக்கு பக்கம் தன்னை பற்றி அறிமுகம் செஞ்சுட்டே இருப்பான். என்னிடத்துல முழு உலகத்தினுடைய சாவி என் கையில தான் இருக்குது, எல்லா பொக்கிஷத்தினுடைய கருவூலங்களுடைய சாவி என் கையில தான் இருக்குது. அவனுக்கு தெரியாம எதுவுமே கிடையாது, ஒரு அணு கூட அல்லாஹ்க்கு தெரியாம கிடையாது. அல்லாஹ் சொல்லுவான், ஒரு மரத்திலிருந்து லா யஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா வலா ஹப்பத்தின் ஃபீ ظுலுமாத்தில் அர்த் வலா ரதுபின் வலா யாபிசின் இல்லா ஃபீ கிதாபின் முபீன். எந்த அளவுக்கு அல்லாஹ்க்கு ஞானம் இருக்குதுன்னா அல்லாஹ் சொல்றான், ஒரு மரத்தினுடைய இலை அது கீழே விழுகிறாயிருந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம விழுகிறது இல்லை. ஒரு இலைங்க, ஒரு இலை விழுகிறதா இருந்தா கூட அல்லாஹ்வுடைய ஞானத்துக்கு அப்பால விழுகாது. பூமியில எந்த பகுதியில ஒரு தானியம் அது ஈரமானதோ காய்ந்ததோ இருட்டில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஞானத்துல தான் இருக்குது. அல்லாஹ்க்கு தெரியாம எதுவுமே கிடையாது. அவன் தான் உங்களை தூங்க வைக்கிறான், இரவுல பகல்ல உடைக்க வைக்கிறான், அந்த ஆற்றலை கொடுக்குறான். அல்லாஹ் சொல்லி காட்டி முடிப்பான். உங்களை உயிரை வாங்குறதுக்காக நாம தான் மலக்குமாரோட ஒரு படையை அனுப்பி உங்க உயிரை வாங்குவோம். சும்மா ருத்து இலல்லாஹி மௌலாஹுமுல் ஹக், இறுதியாக யாரிடமிருந்து நாம் வந்தோமோ அந்த அல்லாஹ்வாகிய உண்மையான எஜமானனாகிய அந்த அல்லாஹ்வின் பக்கமே நீங்க திருப்பப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹ் பல்வேறு விஷயங்களை, நமக்கு நடக்க போற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டினான். அதனால உலக வாழ்க்கை உங்களை ஏமாத்திரவானா, நீங்க திரும்பி வரக்கூடிய அந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. அது அல்லாஹ் நினைவூட்டிட்டே இருப்பான். யார் உலகத்துல கிடைக்கிற செல்வங்கள், சொகுசான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, நினைச்சதெல்லாம் அனுபவிக்கிறத வச்சு அல்லாஹ்வை மறப்பாங்களோ, அல்லாஹ் சொல்றான் அவங்க நம்ம நல்லா அள்ளி கொடுத்துருவோம், நல்லா அனுபவின்னு சொல்லி திடீர்னு பிடிப்போங்கிறான் அல்லாஹ். யார் அல்லாஹ் மறந்து வாழ்றாங்களோ ஃபத்தஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை ஃபலம்மா நஸூ மா துக்கிரு பிஹி, அவர்கள் நினைவூட்டப்பட்டதை அவர்கள் மறந்து வாழும் பொழுது, மறுமையெல்லாம் மறந்துட்டு வாழும் போது அல்லாஹ் நல்லா வாழ வைப்பான். நல்லா சாப்பிடு, நல்லா உடுத்து, நல்லா அனுபவிக்க விட்டுருவான். பிறகு அல்லாஹ் சொல்றான், அஹத்னாஹும் பக்தா, திடீரென்று பிடிப்போம். அந்த பிடி வந்துட்டா தப்பே இல்லாது, அதை தான் பயப்படணும். அல்லாஹுடைய பாக்கியங்களை அனுபவிக்கணும், பயந்துக்கிட்டே அனுபவிக்கணும், நன்றியோடு அனுபவிக்கணும், ஹலால் ஹராம் பேணி அனுபவிக்கணும். அப்படி செய்யும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய முடிவையும் சலாமத்தாக்குவான், சந்தோஷமான மௌத்தை கொடுப்பான். இப்போ இதுக்கு நம்ம உள்ளத்தில் இது போன்ற ஈமானுடைய விஷயங்களை, எதெல்லாம் மறைவான விஷயங்களை நம்ம நம்பி இருக்கிறோமோ இதை அதிகமாக நாம பேசணும். நமக்கு இடையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்துல சஹாபாக்களுடைய உள்ளத்துல இதை தான் ஆழமாக பதிச்சாங்க. அல்லாஹ் யாரு, அல்லாஹ் எவ்வளவு பெரியவன், அல்லாஹ் எவ்வளவு மகத்தானவன், அந்த அல்லாஹ்விடம் இருந்து தான் நாம் வந்தோம், அவன் தான் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறான், அவன்கிட்ட தான் கடைசியில போக போறோங்கிற விஷயத்த சொல்லி சொல்லி உள்ளத்தை பக்குவப்படுத்தின பிறகுதான் சட்ட திட்டங்கள் எல்லாம் அல்லாஹ் இறக்குனான். நிறைய சட்டங்கள் ஓதப்பட்டுச்சு. ஒன்று அமல் செய்யறது ஒன்று இருக்குது, இதெல்லாம் செய்யுங்க, இப்படி இப்படி அமல் செய்யணும்னு. இன்னொரு விஷயம் இருக்குது, தடை செய்யப்பட்ட ஹராமான விஷயங்கள் இன்று ஓதப்பட்டுச்சு. இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், இதெல்லாம் ஷைத்தான்ற வேலை, இதை நீங்க விட்டுறணும் சொல்லி அல்லாஹ் தஆலா ஒரு 4-5 விஷயங்களை ஹராமாக்கணும். அதுல ஒண்ணுதான் முதலாவது போதை பொருள், ஹம்ரு, மதுபானம். சஹாபாக்கள் இது ஹராமாக்கப்பட முன்னாடி நாம எப்படி காலை மாலையில டீ குடிக்கிறோமோ, விருந்தாளிகள் வந்தா டீ குடுக்கிறோமோ, ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்தா டீ குடுக்கிறோமோ, இதுபோல சஹாபாக்கள் மதுபானத்தை குடிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. யாரிடத்துல எவ்வளவு மது இருக்குதோ அவங்க பழங்களால செஞ்சு வச்சிருப்பாங்க, டேங்கா வீட்டுல வச்சிருப்பாங்க செஞ்சு. யார்கிட்ட எவ்வளோ டேங்கு இருக்குதோ அவ்வளோ வசதியானவங்கன்னு அர்த்தம்.
அதனால சஹாபாக்களை உடனே அதிலேருந்து கலட்ட முடியாது. அல்லாஹ் ஒரு தர்த்தீப் செஞ்சான். முதலாவது அதனுடைய நன்மையை விட தீங்கு தான் அதிகங்கிற செய்தி அல்லாஹ் சொன்னான். ஃபீஹிமா இஸ்முன் கபீரும் வ மனாஃபிஉ லின்னாஸ் வ இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபிஹிமா. இதுல ஏற்படுற பிரயோஜனத்தை விட இதுல கிடைக்கிற நஷ்டம் பெருசு. இந்த மாதிரி அல்லாஹ் சொன்ன பிறகு அதிகமான சஹாபாக்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுலேருந்து எப்படியாவது ஒதுங்கிறதுக்கு முயற்சி கொஞ்சம் கொஞ்சமா அதுலேருந்து தவிர்ந்துக்கிட்டான். அல்லாஹ் தவிர்ந்துக்கிடுங்கன்னு முதல்ல சொல்லலை. ஆரம்பத்திலேருந்தே சில சஹாபாக்கள் பரிசுத்தமா இருந்தாங்க, குடிச்சதே கிடையாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு போன்றவங்க எல்லாம் சிறு பிராயத்திலிருந்தே இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள முன்னாடியிலிருந்தே சிலை வணக்கத்தை விட்டும் ஹராமான காரியங்களை விட்டு ஒதுங்கி பரிசுத்தமா வந்த சஹாபாக்கள் இருக்கிறாங்க. இதுல மூழ்கி இருந்தவங்களும் இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய வெறுப்பை உண்டாக்கினான். அதுக்கு பிறகு ஒரு கட்டம் வந்துச்சு. அல்லாஹ் சொன்னான், லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா. போதையான நிலைமையில தொழுகைக்கு வராதீங்க. அப்போ சஹாபாக்கள் தொழுகிற நேரம் வரும்போது குடிக்க மாட்டாங்க, தொழுதுட்டு போய் குடிக்கிறவங்க குடிச்சுக்கிடுவாங்க. இப்படி இருந்துச்சு. ஏன் தொழுகையில தப்பு தப்பா ஓத ஆரம்பிச்சுட்டாங்க. தொழுகைக்கிறேமா குடிச்சிட்டு வந்து தொழுவாரு. குல்யா ஐயுஹல் காஃபிரூன் அஅ்புது மா லாவை விட்டுட்டு ஓதிடுவாங்க. அர்த்தம் அப்படியே மாறிடும். இதனால ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த விஷயத்தை ரொம்ப கவலைப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் வலியுறுத்துவாங்க, யா ரசூலல்லாஹ் மதுவை ஹராமாக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, நானாக இதை செய்ய முடியாது, அல்லாஹ்ட்டேருந்து வஹி வந்தால் தான் ஹராமாக்க முடியும். உமர் ரலியல்லாஹு தஆலா வற்புறுத்தலின் பேரில் பல விஷயம் ஹராமாக்கப்பட்டுச்சு, பல சட்டங்கள் ஆயத்தாக ஆக்கப்பட்டுச்சு. அதில் இது ஒன்று. அப்போதான் அல்லாஹ் சொன்னான், இந்த மாதிரி ஒருத்தர் தொழு வச்சு தப்பா தொழு வச்சுட்டாங்க, அவரை தரன்னு எடுத்துட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் சொல்ல பாருங்க இவர் இப்படி தொழு வைக்கிறார். அல்லாஹ் ஆயத்தறிக்கை சொன்னா தொழுகிற நேரத்துல குடிக்க கூடாது, போதையான நிலைமையில தொழுகைக்கு வராதிங்க. அப்போ கொஞ்சம் தர்த்தீபுக்கு வந்துட்டாங்க. 5 வேளை தொழுகிற நேரத்துக்கு குடிக்க கூடாது. இப்படியெல்லாம் ஒரு பக்குவம் வந்த பிறகுதான் இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்துல அல்லாஹ் சொன்னான், இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலிஷ் ஷைத்தான் ஃபஜ்தனிபு. இதை விட்டு ஒதுங்கிருங்களேன். மதுபானம், சூதாட்டம், குறிப்பாக்குதல், இதெல்லாம் ஷைத்தான்ற வேலை. லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வாழ்க்கையில வெற்றி அடையணும்னு சொன்னா இந்த ஹராத்தையெல்லாம் விடுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். குறிப்பா இது எப்போ இறங்குனுச்சுன்னு சொன்னா, சஹாபாக்கள்ல ஒரு ஜமாத் இந்த மாதிரி குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ போதை நல்லா தலைக்கேறி அடிச்சுக்கிட்டாங்க. அடிச்சு மூக்க உடைச்சி பெரிய காயம் ஏற்பட்டுருச்சு. யார் அடிச்சது யார் அடி வாங்கினு தெரியாது. போதையில தெளிவான பிறகு பார்க்குறாங்க, கோரமாய்க்குது மூஞ்செல்லாம். அப்போ பகைகள் உண்டாகிருச்சு. அதனால அல்லாஹ் சொன்னா, இன்னமா யுரீது ஷைத்தான் அய்யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தாஅ ஃபில் ஹம்ரி வல் மைசிர் வ யசுத்தகும் அன் ஸிக்ரில்லாஹ். அல்லாஹ் சொன்னா, இதெல்லாம் கொண்டு ஷைத்தான நோக்கம் என்ன தெரியுமா? இந்த போதையில் உங்களை அடிமையாக்கி, உங்களை சூதாட்டங்களில் அடிமையாக்கி, உங்களுக்குள்ள விரோதங்களை உண்டாக்கி அடிச்சுக்கிடணும். நீங்க நண்பர்களாக அன்போடு பாசத்தோடு இருக்கக்கூடாது. குடியை கெடுக்கும் தெரிஞ்சுக்கிட்டே தான் மனுஷன் அதில் இருக்கிறான். அப்ப அல்லாஹ் இதெல்லாம் சொல்லி இதை விட்டு முழுமையாக ஒதுங்கி கொள்ளுங்கன்னு ஆயத்தை இறக்கிட்டான். அது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அவங்க சின்ன வயசு சஹாபி. இவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சொன்னா, நான் ஒரு மஜ்லிஸ்ல ஹிதுமத் செஞ்சுட்டு இருந்தேன். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சஹாபாக்களுக்கெல்லாம் நான் என்ன செஞ்சுட்டு இருந்தேன் சொன்னா, மதுபானத்தை ஊற்றி கொடுத்து ஹிதுமத் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போதான் இந்த ஆயத்தை இறக்கப்பட்டிருக்குது. ஒரு சஹாபி தெருவில் அறிவு செஞ்சுட்டு போறாங்க, இந்த ஆயத்தை ஓதிட்டு அல்லாஹ் ஹராமாக்கிட்டான்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ குடித்து கொண்டிருந்த சஹாபாக்கள் குடிப்பதை கையிலேருந்து எடுத்துட்டாங்க. சில பேர் போதையிலே இருந்ததுனால போதையிலே சொன்னாங்க, யோசிப்போம் இது என்ன செய்யலான்னு சொல்லி. சில பேர் அப்படி சொன்னாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள வேற நபர்கள் வருவதற்கு முன்பாகவே, இவர்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பாகவே எல்லோருடைய முடிவும் என்னவாக இருந்துச்சுன்னு சொன்னா, யா அல்லாஹ், இதோ உன்னுடைய கட்டளைக்கு அடிபணிந்து நாங்கள் இதிலிருந்து தவிர்ந்து கொண்டோம் சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. ஊத்திக்கிட்டு இருந்த அனஸ் ரலியல்லாஹு ஊத்துறதை நிப்பாட்டுறாங்க. வாயில வச்சிருந்தவங்க அந்த வசனத்தை கேட்டோன்னு துப்பிட்டாங்க. ஒரு கடைசி மடரை குடிச்சிருவோமே நினைக்கல. சொல்றாங்க, மதீனாவினுடைய வீதியில மது ஆறு ஓடியது. வரலாற்றுல எழுதுறான். அல்லாஹுடைய ஒரு கட்டளைங்க,
ஒரு தடவை தான் கேட்டாங்க. எது இவங்களை இப்படியெல்லாம் செயல்படுத்த வச்சுச்சு? ஒரு தடவை தான் அல்லாஹ்வோட வசனத்தை கேட்குறாங்க. டேங்கா வச்சிருக்கிற மதுவை ரோட்ல ஊத்துறாங்க, மது ஆறே ஓடுச்சுன்னு வரலாறுல எழுதுறாங்கன்னா எது இவங்களும் இப்படி செயல்பட வச்சுச்சு? இந்த விஷயம் மட்டும் இல்லை, இப்படித்தான் சஹாபாக்கள் ஒரு தடவை தான் கேட்பாங்க, அப்பயே அதை ஹராம் ஆக்கிடுவாங்க. அதுக்காக பயன்படுத்தின பாட்டில்களை உடைச்சாங்க, அதை பயன்படுத்தி குடித்த குவளைகளை உடைச்சாங்க, அதை கூட ஹராமா நினைச்சு உடைச்சான். கண்ணிமிக்க அல்லாஹ்னுடைய இது எது அவங்கள செய்ய வச்சுச்சுன்னு சொன்னா, சஹாபாக்குடைய உள்ளம் ஈமானை கொண்டு பக்குவப்படுத்தப்பட்டிருந்துச்சு. மக்களுக்காக நாங்க வாழக்கூடியவர்கள் எல்லாம் அல்லாஹுக்காக வாழக்கூடியவங்க. மக்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சா மார்க்கப்படி வாழ முடியாது. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும்னு வாழ்ந்தோம் சொன்னா மக்கள் கோவப்படுவாங்க, வெறுக்கல. ஆரம்பம் வெறுப்பாகவும் கோபமாக இருக்கும், காலப்போக்கில் அல்லாஹ் அன்பு போட்டுருவான் உள்ளத்துல. மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக மார்க்கத்தை என்ன செய்யக்கூடாதுங்க, விட்டு கொடுக்க கூடாது. ஹராம்ல விட்டு கொடுக்க கூடாது, மார்க்கத்தில் உறுதியாக இருக்கணும். இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். குறிப்பாக முஸ்லீம்கள் இந்த விஷயங்கள்ல குறி வைக்கப்படுறாங்க, மதுவுக்கு அடிமையாக்கப்படுது. சொல்லப்படுது ஒரு பெரிய மகான் இருந்தார், பெரிய வணக்கசாலி. அவரை வழிகெடுக்கிறதுக்காக ஒரு பெண்ணு முயற்சி செய்யறா, முடியல. அவ ஒரு பெண்ணை அனுப்பி சொல்லி விடுறா, அந்த வணக்கசாலிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு சாட்சியாக வரணும், அவரை கூட்டிட்டு வாங்க. அவர் போறாரு. ஏதோ முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்போமேன்னு அந்த வீட்டுக்கு போறார். போனோடனே வீட்டுக்குள்ள விட்டு கதவை பூட்டிட்டாங்க அவரை. அப்போ அங்க ஒரு பெண் தவறான விஷயத்துக்கு அழைப்பு கொடுத்து, ஒரு பெண் இருக்கிறா, ஒரு குழந்தை இருக்குது, மதுபானம் வைக்கப்பட்டிருக்குது. அவ சொல்றா, ஒண்ணு என்னோட தவறாக நட, இல்ல இந்த குழந்தைய நீ கொலை செய், இல்லைன்னு சொன்னா இந்த மதுவை குடி. மூணுல ஏதாவது செஞ்சாதான் உன்னை விடுவோன்னு சொல்லி வீட்டில் அடைச்சி வச்சுட்டான். அவர் தப்பிக்க வழியே தெரியல. மூணுல எது லேசுன்னு பார்த்தாரு, இது ஹராம், விபச்சாரம். இத கொலை செய்யறது எவ்வளவு பெரிய அநியாயம், குழந்தைய போய் கொலை செய்யறதா? இது ஒரு பாட்டில் குடிச்சா போதுமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஹராம செஞ்சு தௌபா, இது நம்மளோட முடிஞ்சு போயிடும். குடிச்சாரு, மற்ற பாவத்தையும் செஞ்சாரு, குழந்தையும் கொலை செஞ்சிட்டாரு. அதான் சொல்லுவாங்க, குடி எல்லா பாவத்துக்கும் ஆணி வேற. அதுதான், ஒருத்தனை போதைக்கு அடிமையாக்கிட்டா போதும், அவன் எல்லா பாவத்தையும் செய்வான். தாயை கேள்விப்பட்டவன் போன மாசம் கேரளால ஒரு முஸ்லிம் பையன் தன் தாயை கொலை செய்தான். யாரோ இல்லை, என்ன பிரச்சனை? அந்த தாய் தன் மகனை கண்டித்தாள், போதைக்கு அடிமையாகாத, போதை கூடாது. கண்டிச்சதுனால வெறி கொண்டு தாயை கொலை செய்தான். நம்ம கண்கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கவலைப்பட வேண்டிய விஷயம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட காரணம் என்னன்னு சொன்னா, முஸ்லீம்களுடைய உள்ளத்துல ஈமானிய உணர்வு இல்லாததுதான். ஈமானிய பலத்தை நாம் உண்டாக்கிட்டே இருக்கணும். இது டெய்லி நாம எப்படி சாப்பிட்டு உடல்ல சக்தியை உண்டாக்குறோமோ, அதுபோல டெய்லி ஈமானுடைய விஷயங்களை பேசி பேசி கேட்டு கேட்டு உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும். அப்பதான் அல்லாஹுடைய கட்டளைகளை செயல்படுத்த முடியும். ஒரு விவசாய பூமி இருக்குது, அந்த பூமியில ஒரு தரையில போய் ஒரு மணக்கட்டுல போய் என்ன செய்ய மாட்டாங்க, விதைய தூவிட மாட்டாங்க. சும்மா தூக்கிட்டே போயிட்டாங்க, நெல்லை தூக்கிட்டே போனா இதாயிருமா? விவசாய பூமி ஆகுமா? என்ன செய்யணும்? முதல்ல அந்த பூமியை என்ன செய்வாங்க, அது மேல விடுவாங்க. அது மேல மாடை கொண்டு போய் அதை அந்த பூமியை கிளறி விட்டு நல்ல இறுக்கமான பூமியை மிருதுவாக ஆக்குவாங்க முதல்ல. பிறகு தண்ணி ஊற்றி அதை பண்படுத்துவாங்க. அதுக்கு பிறகுதான் தூக்கிட்டு போவாங்க நெல். பிறகு விவசாயமாமா, பெரிய ஒரு உழைப்புக்கு பிறகு நெல்லை போட்டால் விவசாயம் பூமியாக மாறும். சும்மா தூக்கிட்டே போனா வர்ற மாதிரி இருக்கும், அதுக்கு பிறகு அது விவசாயமா இருக்காது, பெருசா விளைச்சலை பார்க்கல. அல்லாஹ் மனிதனையும் மண்ணிலேருந்து தான் படைச்சிருக்கிறான். இந்த மண்ணுடைய தன்மை மனிதன்ட்டையும் இருக்குது. மனிதனினுடைய உள்ளத்தின் மீது நாம் உழைப்பு செய்தால், அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை நாம் சீராக்கினால், அல்லாஹ்வின் மீதும் மறுமையின் மீதான விசுவாசத்தை நாம் பலப்படுத்தினால், பிறகு நாம் சொல்லக்கூடிய அல்லாஹுடைய சட்டங்களை கேட்டால் உடனே செயல்படுத்துகிற தன்மை வரும். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பயான்கள்லாம் எப்படி இருக்குதுங்க, ஒரு ரசனையாக போயிடுச்சு. நல்ல பயான் எப்படின்னா, விவசாயத்தை பூமியை பதப்படுத்தாம விதைய போடுற மாதிரி தான். வெறும் பயானை கேட்டு கேட்டு போயிடுறோம், பயானை கேட்டுக்கிட்டே போய் பேசுறோம், பயானை கேட்டுக்கிட்டே பாவங்களை செய்கிறோம், பயானை கேட்டுக்கிட்டே புறம் பேசுறோம்.
அமல் செய்ய கேட்டு அமல் செய்ய முடியலை. அந்த சக்தி, ஈமானிய சக்தி உள்ளத்தில் இறங்கணும் வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை பலப்படுத்த. அதுக்காகத்தான் சஹாபாக்கள் தங்களுக்கு இடையில் ஈமானை பற்றி முதாக்கரா செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள் மற்ற சஹாபாக்களை கூட்டு உட்கார வைப்பாங்க. தாலவ், வாருங்கள், இஜ்லிஸ் பினா நுமினு ஸஆ, உட்காருங்க, கொஞ்ச நேரம் ஈமானை பத்தி பேசுவோம். மஸ்ஜிதில் அந்த மாஹவுல் இருந்துகிட்டே இருக்கணும். ஈமானை பத்தி பேச பேசதான் என்ன செய்யும்? ஏன்னா நம்ம அல்லாஹ்வை பார்க்கல, சொர்க்க நரகத்தை பார்க்கல, கபூர்ல இன்னும் என்ன நடக்கும் பார்க்கல, விளங்கி வச்சுக்கிறோமே தவிர உள்ளத்துல நம்பிக்கையில பலம் இல்லை. போய் பார்த்துக்கலான்னு நினைச்சிட்டு போய் பார்க்குற விஷயமா அது? இப்பவே தயாராக வேண்டும் சொன்னால் அதை பற்றி பேசப்பட வேணும். வீட்டில் பேசணும், மஸ்ஜிதில் பேசணும், நண்பர்களை சந்திச்சா. ஹதீமா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வல் அஸ்ரு சூராவை மட்டும் இறக்கி வைத்தாலே போதும், ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா துறையும் சீராக்க முடியும். அதனாலதான் சஹாபாக்கள் தங்களுக்கு இடையில எப்ப சந்திச்சாலும் இந்த வல் அஸ்ரு சூராவை பேசாமல், அதை நினைவுபடுத்தாமல் பிரிய மாட்டார்கள். அதுல வாழ்க்கையினுடைய மொத்த உசூலையும் ஒரு சின்ன சூறால அல்லாஹ் சொல்லிட்டான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், எல்லா மனிதனும் நஷ்டத்தில் இருக்கிறான். எல்லா மனிதனும் நஷ்டவாளி தான். காலங்கிற முதலீடை நம்ம கொடுத்தோம், ஆனா அந்த முதலீட்டுல லாபத்தை சம்பாதிக்காம நஷ்டத்தை போயிட்டே இருக்குது. ஆனா இல்லல்லதீன ஆமனு, ஆனா யார்கிட்ட ஈமான் உள்ளத்துல இருக்குதோ அவர்களை தவிர, ஈமான் உள்ளவங்க காலத்துல நஷ்டவாளி கிடையாது. காலத்தை கொண்டு ஈமான்ங்கிற அந்த மூலாதானத்தை வச்சு என்ன செய்வாங்க? அமிலு சாலிஹாத், நல்ல அமலுங்கிற லாபத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பாங்க. இன்னும் கூடி ஒத்தவாசோ பில் ஹக், வெறும் நல்ல அமல் மட்டும் செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க, தங்களுக்கு இடையில் ஈமானுடைய விஷயங்களை பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஒத்தவாசோ பிஸ் சபர், இந்த ஈமானோட அமலோட வாழும் போது கஷ்டம் வரும், குறை சொல்லுவாங்க, கேலி செய்வாங்க, கிண்டல் செய்வாங்க, அதெல்லாம் பொருட்படுத்தாம தாங்கிக்கிட்டு இந்த வேலையை செய்வாங்க. ஈமான்ல அமல்ல உறுதியா இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டம் வரும்போது பொறுமையை கொண்டு எடுத்து சொல்லுவாங்க, பொறுமை செய்யுங்க, அல்லாஹ்க்கா சகிச்சுக்கிடுங்க. இதை நபிமார்களுக்கு பேசப்பட்டுச்சு, சஹாபாவுக்கு சொல்லப்பட்டுச்சு, பைத்தியக்காரன் சொல்லப்பட்டுச்சு நபிமார்கள். நவுதுபில்லா, நாம தீன்படி வாழ்ந்தா மக்கள் அப்படித்தான் பேசுவாங்க. இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சின்ன சூறாவுல வாழ்க்கையில வெற்றியாளர்களை ஆகிறதுக்கு இந்த தன்மைகள் இருக்கணும்னு சொல்லிட்டான். ஆக நம்ம முதலாவது நம்ம உள்ளத்துல அந்த ஈமானிய உணர்வை நம்ம அதிகமாக்கி கொள்ளும் போதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டங்கள் எல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்க லேசாக இருக்கும். அல்லாஹ் எதையெல்லாம் நம்ம விட்டு தடுக்கிறானோ அந்த ஹராமான விஷயங்களை விட்டு ஒதுங்குறது நமக்கு லேசாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஈமானையும் அந்த ஈமானுடைய உழைப்பையும் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானல்லாஹ் அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா